ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ ஒரு பாட்காஸ்ட் வீடியோ மாதிரி சம்மா ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த வீடியோ போடணுன்னு என்னன்னு கூட தெரியல, யோசிச்சுட்டு விட்டாலும் விட்டுரும். பட் ஸ்டில் எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ரீசெண்டாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ட்ரெயினில் ஒரு 18 வயசு கீழே இருக்கிற பசங்க வந்து ஒரு ஒடிசாவை சேர்ந்த ஒருத்தனை வந்து அசால்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில வீடியோஸஸ் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பற்றி பெருசாக எந்த ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரும் இன்ஃப்ளூயன்சரும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஸ்டில் எனக்கு ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது பயமாக இருக்குது, ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கான நாலேஜ் இருக்குதா, அதுக்கான கேப்பபிளாக என்னன்றதெல்லாம் தெரியல. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இது தப்பு அப்படின்றது தெரியும்போது நிறைய பேர் ஏன் பேசலை அப்படின்னு தோணுது. அண்ட் A2D அண்ட் மதன் கௌரி அவங்க ஒரு சில கிரியேட்டர்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. அதில் A2D அவர் எந்த அளவுக்கு அதை டீப்பாக சொல்ல முடியுமோ அதை சொல்லி, அதாவது எந்த அளவுக்கு அது ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது எப்படி எல்லோரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு விஷயம், இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ ட்ராமடைஸாக இருக்குது. என்ன நடக்குது, இது இன்னும் எந்த இடத்துல போய் முடியும் அப்படின்ற அந்த ஒரு பயம் எல்லாருக்குமே க்ரியேட் ஆகுது, எனக்கு க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதை பற்றி பேசுகிறதுக்கான நாலேஜோ இல்லை இதை சரியாக பேசுவோமா, இதை கரெக்டாக அந்த யூடியூப் கைடன்ஸுக்கு உள்ளார வந்து வருமா அப்படின்றது எதுவுமே தெரியாது. பட் இது ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணுது. ஒரு 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பையனுக்குள்ளார இந்த அளவுக்கு ஒரு வெறியாக வன்மமாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு ப்ரூட்டலாக பண்ணுறது, இஸ் திஸ் ரைட் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு காமனாக ஒரு திங்க் பண்ணும்பொழுது இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குமா? அஃப்கோர்ஸ் நம்ம நிறையா மூவிஸில் பார்த்துருப்போம், நிறையா விஷயம் இருக்குது, ட்ரக்ஸு, சொசைட்டி, இவ்வளோ விஷயம் இருக்கும் பொழுதும் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் நம்ம எடுத்துக்கிறது தான் ஆஸ் அ மெச்சூரிட்டியாக அதுதானே ஹியூமன் பீயிங் அப்படின்றதே தெரியாமல் இந்த ஒரு சில விஷயம் வந்து என்னை ஒரு மாதிரி ட்ராமடைஸ் பண்ணுது. இந்த விஷயம் இல்லை, நான் பொதுவாக ஒரு சில விஷயம் யோசிக்கிறோன்னா, அந்த புள்ளிங்கோ அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சயின்ஸ், அந்த ஆக்டிடியூட்ஸஸ், அதுவே ஒரு மாதிரி ஃபியரை க்ரியேட் பண்ணுது. எதுக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் தனியாக இருந்து அதுக்கான ஒரு ஃபேன் பாய்னு சொல்லி திரியிறாங்க. ஆக்சுவலாக அது அந்த கல்ச்சர் எங்கேயோ ஸ்டார்ட் ஆனது எங்கேயோ, பட் ஸ்டில் ஒரு பட்டிக்காட்டில் கூட அந்த ஒரு விஷயம் இருக்குது. நான் என் கண் முன்னாடி என் ஊரில் பார்க்குறேன், என்னை விட சின்ன பசங்கள்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹாலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அடிக்ட் ஆகுறாங்கன்றது நான் பார்க்குறேன். எனக்கு அது ஃபியரை க்ரியேட் பண்ணுது. எங்கேயோ ஆரம்பித்த ஒரு விஷயம் எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் முடியல, இன்னும் எங்கே போய் முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஃபியர் க்ரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க வந்து எப்படி பண்ணாங்க, அதுக்கு காரணம் என்ன, கவர்மெண்ட்டு அது இதுன்னு சொன்னாலும் அதில் A2D அவர் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருப்பார். அன்ஸ்ட்ரக்சராக ஒரு சில விஷயம் இருக்கிறதாட்டி தான் நடக்குது. என்ன தான் கவர்மெண்ட் வந்து நல்லது பண்ணுறோம், இங்கே ஃப்ரீ ஃபுட் தரோம், அண்ட் லேப்டாப்ஸு, சைக்கிள்ஸு கொடுத்தாலும் ஈவன் அதுக்கப்புறமா ஆப்போசிட்லேயே டாஸ்மார்க்ஸு எல்லாமே அவைலபிலிட்டியாக எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அன்ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான், அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. இது இப்போ நடக்கிறது இல்லை, இது மாதிரி நிறையா நடந்திருக்கு. நிறையா கேசஸ், அசால்ட்ஸஸ், இந்த மாதிரியான ரேப் கேசஸ் நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது. அதை பற்றி பார்த்தும் ஏன் இது வந்து நார்மலைஸ் ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு பையன் ஒரு ட்ரக்ஸை எடுத்துகிட்டு அதை ஒரு சுப்பீரியர் மாதிரி ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறான். அதாவது ஒரு க்ரைம் பண்ணுறதோ இல்லை ஒரு அசால்ட் பண்ணுறதோ அதை ப்ரைடாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சில விஷயம், ஒரு சில இன்ஃப்ளூயன்சர், ஒரு சில சாங்ஸஸ் தான் அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது தான்ன்றது நான் இதுன்னு இல்லை, என் ஊர்லேயே நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது அதை ஏன் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தோன்றுது. பேசிக்காக யோசித்து பார்த்தாலே நம்ம ஒரு ஒர்க்கில் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம குழப்ப பார்த்துட்டு போனோன்னா வேறு எந்த ஒரு ப்ராப்ளமே க்ரியேட் ஆகாது. பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது நல்ல விஷயத்தில் ஆனால் பிரச்சனை இல்லை. ஒரு ஏதோ ஒரு ட்ரக்கு அடிக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு க்ரைமுக்கு அடிக்ட் ஆக, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ப்ரைடாக ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி சொசைட்டியை எப்படி மேக் ஆகுது, இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது ஒரு பயம் எனக்கு க்ரியேட் ஆகுது. எந்த மாதிரி இவங்களுடைய மென்டாலிட்டி இருக்குது அப்படின்றத என்னாட்டி புரிஞ்சிக்க முடியல. ஒரு தப்புன்னு தெரிஞ்சும் அதை ப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க. அது ஆனால் அவங்களுக்கு ஏன் தப்பாக தெரியல. எத்தனை மூவிஸை சொன்னாலுமே எவ்வளோ இருக்குது. எனக்கு ஒரு சில விஷயம் ரொம்ப ஒரு கேவலமாக யோசிக்க தோணுது. ஒரு அந்த புள்ளிங்கோஸ், அந்த கல்ச்சருன்றதே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது ஏன் க்ரியேட் ஆச்சுன்னு கூட தெரியல. மேபி அது க்ரியேட் ஆனதுக்கான ரீசன் வேறையாக இருக்கலாம். ஆனால் இவங்க ப்ரொமோட் பண்ணி அதை டிஃப்ரெண்ட்டாக ஆக்கி அது ஒரு மாதிரி
பயமாகுது. எந்த ஒரு பயம் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு தப்பு செய்கிறான்றதே தெரியாத அளவுக்கு அவங்களோட அந்த மென்டாலிட்டியை வந்து புஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் ஒரு 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து ஒரு ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த அளவுக்கான அந்த அவைலபிலிட்டி இருக்கிறது தான் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லி அந்த ஏடிடி அவருமே சொல்லியிருப்பார். பட் அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஏன் போகுது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி பயத்தை மட்டும்தான் க்ரியேட் பண்ணுது. இப்போது இந்த விஷயம் நடக்குதுன்னா இதே மாதிரி இன்னும் எத்தனை நடக்கும், இன்னும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற பயம் இருக்குது. அது விஷயம் எங்கே சம்வாட் எனக்கு ஊர் சரியாக ஞாபகம் இல்லை, அந்த இடத்துல நடக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக இங்கே என் ஊரில் ஒரு சாதாரண ஒரு பட்டிக்காட்டில் அந்த சின்ன பசங்களுக்குள்ளாரையுமே அதே மாதிரியான ஒரு சுப்பீரியர் மைண்ட், இதுதான் ஒரு கெத்து, இதுதான் மாசு அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை புகுத்துற மாதிரி இருக்குது. இது ஒரு சில பேர் அந்த அந்த கானா சாங்ஸஸ் லிட்ரலாக அதை தான் பண்ணுது அப்படின்றது புரியல அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த கல்ச்சரே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இது தேவைதானா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எவ்வளவோ மூவிஸ் இருக்குது, எவ்வளவோ பண்ணுறானுங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு என்னத்தை கொடுத்துருது. இது ஏன் ஒரு மாதிரி ப்ரைடாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இது ஒரு நீடட் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்களோட ஒர்க்கை தேடி அதுக்காக எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் பண்ணால் ஓகே. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு எமோஷ்னலாக ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணுறதுக்காக கேவலமான ஒரு விஷயத்தை ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாமே பயமாக இருக்குது. இந்த ஒரு கல்ச்சரே ஒரு மாதிரி அன்ஃபேராக ஃபீல் ஆகுது. எந்த வகையில் இது வந்து சரியாக இருக்குன்னு கூட தெரியல. இந்த டைமில் இப்போவே இந்த மாதிரி இருக்குதுன்றப்போ இன்னும் போக போக அந்த ஒரு கல்ச்சர் வந்து எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்றதே ஒரு மாதிரி ஃபியரை க்ரியேட் பண்ணுது. லிட்ரலாக எனக்கு அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆகுது. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்க என்ன நடந்துச்சு, ஒரு ரீல்ஸ்க்காக பண்ணதாக தான் அந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி மிரட்டினா அப்படின்றது. முதல்ல அந்த இல்லீகலாக அந்த மாதிரி பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி, அந்த மாதிரியான வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது எப்படி எனக்கு புரியல. அண்ட் அதை வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒருத்தன் சம்மந்தமாக மொழிபெயர்த்து தெரியாதவனை போட்டு அடிக்கிறது, இது இல்லாஜிக்கலாக இருக்குது. ஒருத்தனை எப்படி ஒருத்தனை அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் அந்த மாதிரியான விஷயம் கிடைக்குதுன்னே தெரில. அதை இவங்க ப்ரைடாக ஃபீல் பண்ணுறதே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு தான் மெச்சூரிட்டி இருக்குதா இல்லை எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு லிட்டரலாக எனக்கு பயம் மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி எவ்வளவோ விஷயம் நடந்துகிட்ருக்குது. நிறைய அசால்ட்ஸஸ், ரேப்ஸஸ் வந்து ரொம்ப அடல்ட்டுக்கு கீழே இருக்கிற பசங்க பண்ணுறாங்கன்றது எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் எதை நம்பி பண்ணுறானுங்க, இல்லை அவங்களுக்கு எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அதெல்லாம் தேவையானதானதான், அதை ஏன் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இதை வந்து கவர்மெண்ட்டை குத்தம் சொல்லி எதை சொல்லி பிரயோஜனமே இல்லை. எல்லாமே அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்தும்போது எந்த ஒரு வகையிலுமே கவர்மெண்ட்டை ஃபால் பண்ணி அவங்கள வந்து ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஒர்க்கை நம்மளாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். ஏன் இதை வந்து இன்னும் அஃப்கோர்ஸ் அந்த ட்ரக்ஸை, ஆல்கஹால்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணவோ இல்லை கன்சியூமர்ஸை குறைக்கவும் முடியாது. ரெவென்யூ அந்தளவுக்கு இல்லைனாலும் பட் ஸ்டில் அதுக்கான ஒரு இது இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை ரெகுலேட் பண்ணி ஓரளவுக்கு அந்த ஒரு கண்ட்ரோலான ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டுக்கு ஏன் கொண்டு வர முடியல? ஒரு மென்டலி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களா, இல்லை இது அவங்களுடைய அந்த சர்க்கிள், அந்த என்விரான்மெண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் தப்புன்றப்போ அந்த மாதிரியான விஷயத்தை ஏன் பேன் பண்ணலை, அதை ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. இது ஒரு மாதிரி ஃபியரை க்ரியேட் பண்ணுது. ரொம்ப ஒரு மாதிரி இல்லாஜிக்கலாக இருக்குது. அவங்கவுங்க ஃபேமிலிக்காக, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணி அதுக்காக ஏதோ ஒரு எஃபர்ட் பண்ணி ஃபாலோ ஆகிறாங்கன்னா அது டசன்ட் மேட்டர். அது அவங்களுடைய ப்ராப்ளம். அது தேவையில்லாமல் ஏதோ ஒரு காரணத்தாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி அன்ஃபேராக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது, இதுக்கு மேட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அது ஏன் பண்ணுறோன்றதுக்கு கூட திங்க் பண்ணாமல் இல்லாஜிக்கலாக ஒரு சில விஷயத்த பண்ணிவிட்டு அது ப்ரைடாக, சுப்பீரியராக, இதுதான் மாசு, இதுதான் கெத்துன்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியான பர்சனாலிட்டியை ஏன் க்ரியேட் பண்ணுறாங்க, அதை ஏன் இப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றதே எனக்கு யோசிக்க தோணுது. ஏன் நடக்குதுன்ற முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஸ்ட்ரக்சராக ஒரு சில விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி ஆர்கனைஸாக பண்ண முடியல. ஏன் பண்ண முடியாது? அந்தளவுக்கு ஒன்றும் ஃபண்டிங் இல்லாமல் இல்லையே. எவ்வளவோ இருக்கும் பொழுது
அதுக்கு கொஞ்சம் ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணலாம். அண்ட் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸையும் அடல்ட்டையும் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக ரெகுலேட் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். லைஃப் இஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைனாலும் நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோனாலே அது ஸ்ட்ரக்சரான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த இதை ஸ்ட்ரக்சராக அதுக்காக எஃபோர்ட் போட்டு அதுக்காக போகிறது வேறு. அன்ஃபேராக ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. எனக்கு சீரியஸாக எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக, ஒரு எமோஷ்னல் ஹைக்காக ஒருத்தவனை அசால்வ் பண்ணுற அளவுக்கான அந்த ஒரு தைரியம், அந்த பிரேவ் எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய க்ரைம், லிட்டரலாக அது க்ரைம்ன்றதாவே அவங்க ஃபீல் பண்ணலை. ஒரு மாதிரி ப்ரைடாக ஃபீல் பண்ணுறது தான் தப்பாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயத்த ப்ரொமோட் பண்ணி அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயம் ப்ரொமோட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. அந்த கானா சிங்கர்ஸஸ் அது உண்மையாலுமே ஒரு மாதிரி அந்த ரவுடிசம் ரிலேட்டடான ஒரு விஷயம் பேசும்பொழுது தப்பாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது தோணுது. ஏன்னா நிறையா அந்த கானா சிங்கருமே யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பாடக்கூடாது, ஸ்டேஜ்லேயே அப்படி பாட சொன்னாலும் பாடாதீங்க, அப்படி ஒரு விஷயம் அப்படி அந்த ஒரு ப்ரோக்ராமே நடக்கலாம்னு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மாதிரி பாடாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் எல்லாருமே அதை கன்சர்ன் எடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தால் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்லி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா ஸோ இதை ஒரு ரெகுலேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில விஷயம் தப்பாக போகுதுன்னா அதை ப்ரொமோட் பண்ணாமல் அதை எந்த அளவுக்கு பேன் பண்ணி அதை அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணுறது வேறு. அதை தப்பாக ப்ரொமோட் பண்ணி இல்லை அதுதான் சுப்பீரியர், அதுதான் ப்ரைடு, அதுதான் மாசு கெத்துன்ற மாதிரியான கேவலமான விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது தப்புன்றதை ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயமே பயமாக இருக்குது. ஏன்னா சின்ன பையன் கையில் ஒரு பொருள், ஒரு வெப்பன் இருக்குது, அதை வச்சு அவனை பயமே இல்லாமல் அசால்வ் பண்ணுறான். அந்தளவுக்கு அவனுக்கான தைரியம் எப்படி கிடைக்குது அப்படின்றதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த ஜென்ரேஷனில் இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதான் ஒரு சொல்லப்படாத உண்மை. ஏன்னா லைஃப் இஸ் எ ஸ்ட்ரக்சர்னால் நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்றது தான் ஒரு ஃபேர், அது உண்மை, அதுதானே தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்காக போகிறது தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இப்படியெல்லாம் கூட நடக்குமா எனக்கு பயமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த மூவிஸஸ் பார்க்கும்போது எனக்கு நிமிர்ந்து அந்த மூவி பார்க்கும்பொழுது அதுவுமே ஒரு சில அந்த கரப்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ பார்த்தா ஒரு சில பேருக்கு கிரிஞ்சாக இருக்கும். பட் அப்போ ஸ்டில் அந்த ஒரு விஷயத்த பேசுனாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதை எப்படி அவங்க கொண்டு போனாங்கன்றது அவ்வளோ ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக அலைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயத்த பண்ணாமல் எந்த அளவுக்கு ஒரு ஹோல்சமான ஒரு என்விரான்மெண்ட்டை, ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டை, கவர்மெண்ட் ஏதோ ஒன்று உருவாக்க முடியுமோ உருவாக்குங்க. பட் இந்த தப்பான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதோ இல்லை அதை ஒரு சுப்பீரியராக அதை ப்ரைடாக காட்டுறதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவங்கவுங்க கண்டென்ட்டை போடுங்க. அந்த ரவுடிசம் மாதிரியான விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட் இன்ஃப்ளூயன்சர் கண்டிப்பாக இருக்காதுன்னு தோணுது. ஒரு ஹாப்பனிங்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணணுன்னா அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எல்லாமே பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி தப்பான பேடான இன்ஃப்ளூயன்சரை யாரும் க்ரியேட் பண்ணாதீங்க. அண்ட் தயவு செஞ்சு அந்த ஒரு சில விஷயத்தை ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆர்கனைஸாக ரெகுலேட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான முயற்சி எடுத்தால் மேபி இனிமேட்டுக்காவது அந்த சொசைட்டி பெட்டராக ஆகுமோன்னு தோணுது. ஏன்னா சொசைட்டி இன்னும் எந்த அளவுக்கு டீப்பாக போகும், கேவலமாக இருக்குன்றதை யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிட்டால் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. எனக்கு எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில விஷயம் அந்த வேலைக்கு போகணும், அதை கிடைக்கணும், அதில் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, என்ன ஆகுன்ற ஒரு பயத்தில் இருக்கிற ஒரு சொசைட்டியை பார்த்துருக்குறேன். நானும் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபியர் இருக்கிறவங்களாகவே நானும் வாழ்ந்துருக்கிறேன். பட் அதையெல்லாம் தாண்டி இது ஒரு விஷயம்னு சொல்லி இதை ஒரு ப்ரைடாக பண்ணும்பொழுது எனக்கு புரியவே இல்லை. எந்த மாதிரி உலகம் இதை எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஷன் எதுவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்களே எடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும்
அந்த விஷயத்தை, அந்த ட்ரக்ஸ், ஆல்கஹாலுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சொசைட்டியை எந்த அளவுக்கு நம்மளாட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை போடுவோம். ஸோ தயவு செஞ்சு அந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே வேணாம். ஸோ ப்ளீஸ் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க எடுத்துக்கோங்க. அண்ட் எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக பேசுகிறேன்னா இல்லை அந்த புல்லிங்கோன்ற அந்த கல்ச்சரே சத்தியமாக எனக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும், அது எதுக்காக க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்கன்னா, இப்போ நடந்த இன்சிடெண்ட்டு எப்படி இருந்துச்சோ அந்த ட்ரெயினில் நடந்ததோ அதே மாதிரி தான் அவங்க ரியலாகவே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும்தான் சீரியஸ்லி நான் பார்த்துருக்கேன். அதனாட்டி தான் நான் அது தப்புன்னு சொல்கிறேன். பட் ஆனால் அந்த கல்ச்சர் எதுக்காக க்ரியேட் பண்ணாங்கன்றது எனக்கு சீரியஸாக தெரியாது. பட் அப்படி ஏதாவது தப்பாக பேசுகிறத தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதோ அதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நான் இது வரைக்கும் எந்த வீடியோவுமே ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாருக்குமே புரிய வைங்க. அட்லீஸ்ட் ஒரு புரிதலையாவது கொடுங்க. இல்லை பார்க்குறவங்க வெளியேவாவது மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல அதை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் யாராவது மேபி ஏதாவது கண்டென்ட் க்ரியேட்டர் பார்த்தாங்கன்னா, எந்த மாதிரியான கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தாலும் கொஞ்சம் இதை பற்றி பேசினா பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருந்து எல்லாத்தையும் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யா.